சோழிங்கநல்லூர் தொகுதி. இந்த தொகுதியை வந்து பொறுத்த வரைக்கும் ஈசிஆர் சரவணன் அப்படின்றவர் ஆல்ரெடி ரொம்ப வருஷமாகவே அந்த ஈசிஆர் பகுதி, அந்த சோழிங்கநல்லூர் பகுதியில் ரொம்பவே பிரபலமாக இருக்கக்கூடியவர் தான். அதாவது தாவேகா அப்படின்ற கட்சியெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு வந்து முன்னாடியே விஜய் ஒரு ரசிகராகவே வந்து முன்னாடி வந்து இருந்து நிறைய நலத்திட்டங்கள் உதவி, இன்னொன்று இந்த போஸ்டர்ஸ் பேனர்ஸ் இதில் பிரபலப்படுத்திக்கிறது, தன்னோட முகத்தை வந்து ஜாஸ்தி மக்களுக்கு வந்து காட்டுறது, இந்த ஈசிஆர் சரவணன் அப்படின்ற அந்த பேரை ரொம்ப வந்து ப்ரொபகேடாக பண்ணுறது, இது எல்லாத்துலேயுமே இதுக்கு முன்னாடியே வந்து ஈசிஆர் சரவணன் அவர்கள் ரொம்பவே வந்து தனித்துவமாக வந்து தன்னை முன்னாடி இருந்தே நிலைநிறுத்திட்டு வந்து இருந்தார். ஸோ இதன் காரணத்தினால இந்த ஈசிஆர், இந்த சோழிங்கநல்லூர் இந்த தொகுதியில் ஈசிஆர் சரவணன் அவர்களே வந்து களம் இருக்கிறதா தாவேகாவோட வட்டாரங்களில் சொல்ல வந்து படுது. பட் இருந்தாலும் இதில் லைட்டாக ஒரு மாறுதலுக்கு உட்படுத்தப்பட்டு தான் வந்துருக்கு. சிங்காரம் அப்படின்றவருக்கு ஈசிஆர் தொகுதி, அதாவது சோழிங்கநல்லூர் தொகுதியை வந்து இறுதி டைமில் ஒதுக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னும், ஆலந்தூர் தொகுதியை ஈசிஆர் சரவணன் அவர்களுக்கு இறுதி நேரத்தில் ஒதுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் ஒரு மாறுதலுக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு விஷயமா சொல்ல வந்து பட்டிருக்கு இப்போ வரைக்கும்.